பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ரெண்டு சின்ன பிள்ளைங்க இது வரைக்கும் நல்ல பாடங்களை பாடி தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்தாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி வாய்யை தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, தெய்வ சமூகம் தேவ பிரசன்னத்தை எப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறதானே ஒவ்வொரு தாய்மார்கள் சொல்றது, ஒரு தகப்பன்மார்கள் சொல்றது, பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய அபிஷேகத்துல நீங்க அப்படியா இந்த பிள்ளைகளை நீங்க தெய்வ சமூகங்களுக்கு கொடுப்பீர்களானா, இந்த சின்ன பிள்ளைகள் எப்படி இசைகளை வாசித்து ஆண்டவரை துதித்து கனப்படுத்தினார்களோ அப்படி கர்த்தர் உங்க பிள்ளைகளை பயன்படுத்துவாராக. இந்த லைவை பார்த்து கொண்டிருந்தானே இப்பொழுது உங்க பிள்ளைகள் மேல தலைமையில கை வைத்து ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஒரு விசைக்கு நல்ல மனம் இறங்கி என் பிள்ளைகளுடைய ஆண்டவரே எல்லா தாரமான வழிகளை கர்த்தரை மாற்றுவீராக, எல்லா தீய பலகத விடுதலை தருவீராக. பிள்ளைகளுடைய எல்லா ஆண்டவரே துன்மார்க்கத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆக்க வேண்டும் என்று இன்றைக்கு பெற்றோர்கள் நீங்க சொல்லுவீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலே இந்த சத்தத்தை இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்ததால நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி இப்பொழுது தேவ பிரசன்னம் உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வரும், தேவ மகிமை உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வரும். கோடனான பாதைகளை செம்மையாக்குவேன் சொன்ன கர்த்தர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருப்பேன் சொன்ன கர்த்தர் இந்த மாலை வேளையிலே தேவ பிரசன்னம் என்பதை கொண்டு வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஆயன ஜெபிக்க போகிறேன். எங்களை கிருபையா நேசிக்கிறதா நீங்க நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாய் தகப்பனே கோலார் தங்கவயலில் இருக்கிறதானே இந்த 2 பிள்ளைகள் அந்த சிறு பிள்ளைகளோடு இணைந்து அப்பாவை துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி படுத்தும்படி அப்பாவை பாடி உங்களை புகழத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தை கத்தங்கள் கொடுத்த அப்பாவுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மகிமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ரிபாலா ஷாக்கா தூரா ரவாக்கர பல திடாக்கர துடா லெவே ரியாத்துர பௌஷவாக்கர துடா 2 பிள்ளைகளை சுவாமி மனதார வாழ்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அன்று அபிஷேக பாடலை பாடும்போது இந்த பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்குவதாக, இந்த அபிஷேகமானது சத்தத்தை கேட்கிறதானே எல்லா ஜனங்களுடைய பாவத்தை விடுதலை ஆக்குவாராக. அன்று பிள்ளைகளை சத்தத்தை கேட்கும் போது ஒவ்வொரு நாடி நரம்பு எலும்பு மாம்ச தசைக்குள்ள அபிஷேகம் பாய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் அப்படியா எடுத்து பயன்படுத்துவீராக. இப்படி பிரசன்னத்தின் முழுவதாய் தேவ சமூகத்தில் 2 பிள்ளைகளை கருத்தை கொண்டு வருகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மகிமைக்காக ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. பிள்ளைகள் வாய்கள் திறக்கும் போது சத்தம் அண்டரே ஒவ்வொருடைய சாபங்கள் ஒழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய ஆராதனை பாடல்களை கேட்கும் போது அந்த நுகங்கள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக, நிந்தைகள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக, எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு அபிஷேக மலையானது இந்த பிள்ளைகள் ஆராதனை செய்யும் போது அப்படியே ஜனங்கள் மேல் பாய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம், அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. சகலத்தையும் திருப்பாதுகாப்படுகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் சுவாமி. மனதார வாழ்த்துகிறோம், மனதார வாழ்த்துகிறோம். பிள்ளைகள் நல்லா வாழட்டும், நல்ல அபிஷேகம் நிறைந்து வாழட்டும் சுவாமி. அப்படியே கர்த்தரை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. Amen.